ரியல்மிலேருந்து P3 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோனை பற்றின வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டுட்டோம். இப்போ இந்த ஃபோன் கூட ரியல்மிலேருந்து P3 Ultra அப்படிங்கிற இன்னொரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹையர் அண்ட் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனாக வருது. ஸோ ரியல்மியோட இந்த P3 Ultra ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா விஷயங்கள் வருது, மேலும் என்ன ப்ரைஸிங் கொண்டு வந்திருக்காங்க முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க இருக்காங்க. அப்படி நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரியல்மியோட P3 Ultraவோட பில்ட் குவாலிட்டியிலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோன் 3 டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது. அதாவது லூனார் ஒயிட், நெப்டின் ப்ளூ மற்றும் ஓரியன் ரெட் அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. இதில் வந்து இந்த நெப்டின் ப்ளூ மற்றும் ஓரியன் ரெட் வந்து வேகன் லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த லூனார் ஒயிட் அப்படிங்கிற எடிஷன் வந்து இருட்டில் வந்து இந்த ரேடியம் மாதிரியாக வந்து மின்னும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லோ லைட் கண்டிஷன் போகும்போது கிரீன் கலரில் ஒரு ஹாலோ லைட் வந்து ஃபோனோட பேக் சைடில் வந்து க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த பேக் சைடில் உள்ள இந்த டிசைன் வந்து ஒரு மூனோட சர்ஃபேஸ்க்கு எத்தாப்பில் மைக்ரோ ஸ்கல்ப்சிங் பண்ணி அதற்கு டெக்ஸ்டர்லாம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறத சொல்கிறாங்க. அதனால் ஒரிஜினலாக மூன் சர்ஃபேஸ் வந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் வந்து பேக் சைடில் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இருட்டில் வந்து ஒரு மின்ற மாதிரி ஒரு டிசைன் வந்து ஃபோனோட பேக் சைடில் கொடுத்திருக்காங்க. மற்றபடியாக இந்த ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட திக்னஸ் வந்து மாறுது இந்த பில்டுக்கு ஏத்தாப்புல. அதுபடி பார்க்கும்போது இந்த லூனார் ஒயிட் வாங்கும்போது 7.38 மில்லிமீட்டர் திக்னஸோடும், அதே நெப்டின் ப்ளூ மற்றும் ஓரியன் ரெட் கலர்ஸ் வாங்கும்போது அது 7.47 மில்லிமீட்டர் திக்னஸோட வருது. மற்றபடி வெயிட்டை பொறுத்தவரையும் இந்த 3 ஃபோனும் 183 கிராம் வருது. அதுபோக இந்த ஃபோனுக்கு ட்ரிபிள் ஐபி ரேட்டிங் இருக்குது. அதாவது IP66, 68 மற்றும் 69 அப்படிங்கிற ட்ரிபிள் ஐபி ரேட்டிங் கொடுக்குறாங்க. மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, மழைக்காலங்களில் ஃபோனை வெளியே கொண்டு போகலாம், எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அது போக நம்ம வந்து ஃபோனை வந்து தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் ஆகாது. ஸோ இது மாதிரியாக ஒரு சூப்பரான வாட்டர் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஃபோனோட பில்ட் குவாலிட்டியாக இருக்குது. அடுத்தாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். நமக்கு இந்த ஃபோனில் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.83 இன்ச்க்கான கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங், 3840 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங், 100% DCI P3 கலர் கம்பெட் சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. மற்றபடியாக இந்த டிஸ்பிளேக்கு டிவியோட ரெயின்லேண்டோட ப்ளூ லைட் ஃபில்டர் சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் வந்து கண் அவ்வளோ ஈஸியாக கெடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கு தராங்க. இது போக இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் உள்ள கிளாஸோட 7i அப்படிங்கிற கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரியாக டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வருது. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல டீசென்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள சிப்பை பற்றி பார்க்கலாம். அதாவது பெர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த ஃபோனில் புதுசாக மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 8350 அப்படிங்கிற ஒரு 4 நானோமீட்டர் ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக இந்த ப்ராசரில் மாலியோட G615 MC6 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. மேலும் இப்போ அதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த சிப்போட ஆண்ட்ராய்டு பெஞ்ச் மார்க்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 லட்சத்துக்கு மேலே வந்து இதோட ஸ்கோர் வந்து கிடைக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதோட ரேங்க்னு பார்த்தீங்கன்னா 20 ரேங்க் உள்ளே தான் வரும். அதாவது அப்ராக்சிமேட் ஸ்கோர் தான். இப்போதைக்கு டீட்டெயிலான ஸ்கோர் தெரியலனாலும் நமக்கு அப்ராக்சிமேட் ஸ்கோர் தெரிஞ்சிருக்கு. அதுபடி 20 ரேங்க் உள்ளே வருது. அது மட்டும் இல்லாமல் சிப்போட கிரேட்னு பார்த்தீங்கன்னா A கிரேட் கிடைக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு ஹையர் அண்ட் மிட்ரேஞ்ச் சிப் செட்டாக இருக்குது. ஸோ நமக்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஆப்ஸ் ரன் பண்ணுறதா இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங் பண்ணுறதா கூட எல்லாமே வந்து கண்டிப்பாக நல்லா விளையாட முடியும். அது மட்டும் இல்லாமல் கேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோட மிட் செட்டிங்ஸ், அது போக ஹெவியான கேம்ஸ் கூட விளையாட முடியும் ஓரளவு டீசென்ட் செட்டிங்ஸ் வச்சு. கேமிங் விளையாண்டாலும் ஹீட் ஆகக்கூடாதுங்கிறக்காக இதில் ஒரு 6050 மில்லிமீட்டர் ஸ்கொயருக்கான வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுக்குறாங்க. அது போக இந்த ஃபோனில் கேமிங் லேண்டிங்னாலும் 2500 ஹெர்ட்ஸ் வரையும் நமக்கு டச் சாம்பிளிங் கிடைக்கும் சொல்கிறாங்க. இன்ஸ்டன்ட்டாக இந்த ரெஸ்பான்சிவ்னஸ் கிடைக்கும் சொல்கிறாங்க. அதுபோக BGMI மாதிரியான கேம்ஸ் விளையாண்டிங்கனாலும் நமக்கு 90 ஃப்ரேம் per செகண்டில் வந்து விளையாட முடியும் சொல்கிறாங்க. இதே மாதிரியாக பெர்ஃபார்மன்ஸ்க்கு பல விதமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இது போக இன்னும் கேமிங்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக GT பூஸ்ட் அப்படிங்கிற டெக்னாலஜியும் இதில் கொடுத்துருக்காங்க. கேமிங்கை இன்னும் இந்த ஹை ஃப்ரேம் ரேட்டில் விளையாடுறதுக்கு. ஸோ இது மாதிரியாக கேமிங்க்கு பல விதமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். இந்த ரியல்மியோட P3 Ultra 3 டிஃப்ரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் தராங்க. RAM மஷின் LPDDR4 RAM-ஆக இருக்கு. ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1 கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. அடுத்ததாக ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் Android 15 பேஸ் பண்ண Realme UI 6.0 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அப்டேட்ஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோனுக்கு 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக Realme ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இந்த OSல சில AI ஃபீச்சர்ஸும் இருக்குது. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா AI அல்ட்ரா கிளாரிட்டி 2.0 அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிளர் ஃபோட்டோஸை கிளியர் பண்ணுறதுக்கு. இது போக AI ஸ்னாப் மோட், அது போக AI இரேசர் 2.0 மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க.
மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX896 அப்படிங்கிற சென்சார் கொடுத்துருக்காங்க. சென்சாரோட சைஸை பொறுத்தவரையும் இது 1/1.56 இன்ச்சுக்கான சென்சாராக வருது. f1.8 அபர்ச்சர் கொடுத்துருக்காங்க. ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இருக்கு. இதுக்கு 6P லென்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ வீடியோஸ்லாம் எடுக்கும்போது ஷேக் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் பிரைமரி கேமரா நமக்கு 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம் பர் செகண்ட் வரை கேப்சர் பண்ணலாம் சொல்றாங்க. மற்றபடியாக ரெண்டாவது ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இது மூலமா 112 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் சென்சார் எடுக்கலாம். f2.2 அபர்ச்சர் வருது. ஸோ பேக் சைடில் நமக்கு LED ஃபிளாஷ் சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ இதுதான் ஃபோனோட பேக் சைட் கேமரா. மற்றபடி செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது சோனியோட IMX480 அப்படிங்கிற சென்சார் கொடுத்துருக்காங்க. f2.45 அபர்ச்சரில் வருது. நமக்கு வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்க்கும்போது 85 டிகிரிஸ் வரையும் ஷார்ட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ கேமராஸை பற்றி பார்த்தாச்சு. அடுத்த ஆடியோஸ் பற்றி பேசலாம். நமக்கு இந்த ஃபோனில் USB Type-C ஆடியோ தான் தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குது. அடுத்த நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு 5G-க்கான SNC சப்போர்ட் தராங்க. கிட்டத்தட்ட 16 5G பேண்ட்ஸ் இருக்குது. ஆனால் செல்லுலர் ரிசப்ஷன் சூப்பராக இருக்கும். 5G ரிசப்ஷன்லாம் இது இப்போ டியூல் 4G-க்கான VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.4 மாதிரியான விஷயம் கொடுக்குறாங்க. இந்த Bluetooth அப்டேட் மட்டும் நமக்கு OT அப்டேட்டில் வந்து அப்கிரேட் பண்ணுறா சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்ல கேட்டிங்கன்னா ஃபியூச்சரில் Bluetooth 6.0 வரையும் நமக்கு வந்து அப்டேட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக நமக்கு வந்து GPS சப்போர்ட்டும் இருக்குது. அதுவே பேட்டரிஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்க்கான சூப்பர் ஹூக் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல வேகமாக சார்ஜிங் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பைபாஸ் சார்ஜிங் கொடுத்த காலத்தில் கேமிங்லாம் ஆடிட்டு இருக்கும்போது அந்த டைமில் சார்ஜ் போட்டாலும் ஃபோன் ஹீட் ஆகாது. காரணம் பேட்டரியை பைபாஸ் பண்ணி நமக்கு டேரெக்டாக வந்து இந்த சார்ஜிங் நடக்கிறதுனால. இது போக ரியல்மி இந்த ஃபோனுக்கு 5 வருடம் வரையும் நமக்கு பேட்டரியோட லைஃப் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக இதோட விலை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த Realmeயோட P3 Ultra 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 26,999க்கும், அதே 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 27,999க்கும், 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 29,999 அப்படிங்கிற விலையில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபோன் ஃப்ளிப்கார்ட் மாதிரியான வெப்சைட்டில் கிடைக்கும் சொல்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அது மூலமாக டேட்டா கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இது போல் இந்த ஃபோன் வாங்கும்போது லான்ச் ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். லிமிடெட் டைம்ஸ்க்கு இந்த ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஓவரலாக பார்க்கும்போது இந்த Realmeயோட P3 Ultra வந்து ஓரளவு ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனாக தான் தெரியுது. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக்கி தமிழுக்காக மற்றபடி சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.